எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மணி பிளான்ட் சேனல். இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங். ஓகேங்களா? நமக்கே தெரியும், எனர்ஜி வெப்சைட்டில் ஒரு 4 செக்மெண்ட் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போதைக்கு. ஒன்று ஈக்விட்டி, இன்னொன்று ஈக்விட்டி டெரிவேட்டிவ், இன்னொன்று கரன்சி டெரிவேட்டிவ், இன்னொன்று கம்யூனிட்டி டெரிவேட்டிவ். இந்த டெரிவேட்டிவ் அப்படிங்கிறதோட மீனிங் தான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? சரி, பர்டிகுலராக நம்ம ஏன் இந்த ஈக்விட்டி டெரிவேட்டிவ், அதாவது இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஏன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி லாஸ் பண்ணுற ஒரு செக்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் தான். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் தான் நிறைய லாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் எப்படி இப்போ ட்ரேட் பண்ணுறது, எப்படி சேஃபாக ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் லாஸ் பண்ணுற செக்மெண்ட் இது தான். ஸோ அதனால தான் பர்டிகுலராக இந்த செக்மெண்ட்டை பற்றி நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த செக்மெண்ட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் என்ன மோஸ்ட்லி தப்பு பண்ணுவாங்க, ஸோ அதை எப்படி ப்ராப்பராக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் வரப்போகிற வீடியோக்களில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பேசிக்காக சில விஷயங்கள், அதாவது ஈக்விட்டி ட்ரேடிங்னா என்ன, ஃபியூச்சர் ட்ரேடிங்னா என்ன, ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, அந்த ஆப்ஷனில் ப்ரைஸை எப்படி டெரைவ் பண்ணுறாங்க, அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் எந்த டைமில் எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகும், என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அதை வந்து இம்பேக்ட் பண்ணும், அதாவது அதை பாதிக்கும், அந்த ப்ரைஸ் மூமெண்ட்டை எந்த டைமில் எந்த மாதிரி சமயத்தில் அந்த ப்ரைஸ் மூமெண்ட் அதிகமாக இருக்கும், வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும், இல்லை எந்த டைமில் வந்து ரொம்ப சேச்சுரேட் ஆகி அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் கம்மிங் வீடியோஸில் பார்த்துருவோம். ஸோ பேசிக்காக சில விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு வீடியோ காலில் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் பற்றி பார்ப்போம். அதாவது ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிளைண்டாக வந்து ஒரு ட்ரேடிங் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் இல்லாத ஆப்ஷனில் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒன்று நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாப்லாஸ் போட்டு, அதாவது நம்ம பொசிஷன் அகேன்ஸ்டாக போகுது, நம்ம ஒரு பொசிஷன் எடுக்கிறோம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அகேன்ஸ்டாக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்டாப்லாஸ் போட்டு வெளியில் வருவோம். இல்லைனா அது அப்படியே விட்டுடுவோம். லாஸ் எங்கே போய் முடியும்னு தெரியாது, ப்ராஃபிட் எங்கே போய் முடியும்னு தெரியாது. பட் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் அப்படிங்கும்போது என்னென்னா, நம்ம ஒரு ட்ரேடு எடுக்கும்போதே அந்த ட்ரேடில் எவ்வளோ வந்து லாஸ் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம், எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறதும் டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிஃபைன்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம ட்ரேட் எடுக்கும் போதே எவ்வளோ லாஸ் வரும், ப்ராஃபிட் வரும் எல்லாமே டிசைட் பண்ணி எடுக்கிறது தான் வந்து ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் சொல்லுவோம். ஸோ அதில் என்னென்ன டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, ஃபியூச்சர்ஸில் என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம், ஆப்ஷன்ஸில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், இல்லை ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் ரெண்டையுமே சேர்த்து எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பேசிக்காக வர சில வீடியோக்களுக்கு அப்புறம் பார்ப்போம். சரிங்களா? முதல்ல ஈக்விட்டி ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். சரி, ஈக்விட்டி ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு அசட் பையிங் மாதிரி தான். ஓகே, நீங்கள் ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட்டில். ஓகேங்களா? ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 200 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி வாங்குறீங்க. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு அந்த இடத்துல வந்து 2 lakh rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ண போகிறீங்க. கரெக்டுங்களா? ஸோ அது நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் வெயிட் பண்ண போகிறீங்க. எப்போ வந்து உங்களுக்கு ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகுதோ அப்போ நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியில் வர போகிறீங்க. ஓகேங்களா? சேம் லைக் தட் இங்கே ஈக்விட்டி ட்ரேடிங்கும் அப்படி தான். ஒரு நல்ல கம்பெனியை வந்து செலக்ட் பண்ணி அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, ஸோ அப்படி நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில், உதாரணத்துக்கு அந்த கம்பெனியோட வேல்யூ வந்து 200 ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 200 ரூபா. ஸோ இப்போ அதில் போயிட்டு ஈக்விட்டி ரியல் எஸ்டேட் மாதிரியே ஒரு 1000 ஷேர்ஸ் வந்து வாங்குகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுது, 200 ரூபாய்க்கு வாங்குகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகும்போது நமக்கு ப்ராஃபிட் கிடைக்க போகுது. அதை எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுருந்து நம்மளால் விற்க முடியும். ஓகேங்களா? ரியல் எஸ்டேட்டில் வர மாதிரியே இங்கே வந்து ப்ராஃபிட் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ப்ரைஸ் அப்ரிஷியேஷன். ஓகேங்களா? அதாவது 200 ரூபாய்க்கு வாங்கினது 210 ரூபா போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 10 ரூபா ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் எங்கள் கால்குலேஷன். ஒன்று ப்ரைஸ் அப்ரிஷியேஷன். அது நார்மலாக எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் அண்ட் சப்ளைனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பொருளோட டிமாண்ட் அதிகமாக ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகும். ஒரு பொருளோட டிமாண்ட் குறையும் போது, இல்லை சப்ளை வந்து அதிகமாக இருக்கும்போது அதோட ப்ரைஸ் இறங்கும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகிறதும் டிப்ரிஷியேட் ஆகிறதும் இருக்கும். சரி, அது இல்லாமல் ப்ராஃபிட் நமக்கு அடுத்த வேறு வகையில் எப்படி கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்ம செலக்ட் பண்ண கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு வந்து டிவிடெண்ட் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த கம்பெனி வந்து போனஸ் வந்து நமக்கு கொடுத்து அந்த ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகும். இல்லைன்னா சில கம்பெனிஸ் வந்து ரைட்ஸ் இஷ்யூ வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட்ஸ் கொடுக்கும்போது நம்ம அந்த ஷேரோட குவான்டிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வகையிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின ஷேரோட ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்தது என்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் வந்து நம்ம பண்ண முடியும். அதாவது ஈக்விட்டியை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா நீங்கள் 2 டைப்பில் ட்ரேட் பண்ண முடியும். ஒன்று இன்ட்ராடே ட்ரேடிங்.
அதாவது ஒரு ஷேர் இன்னைக்கு காலையில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, மார்க்கெட் உங்களுக்கு 9:15க்கு ஓப்பன் ஆகுது. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் இரநூறுபாய்க்கு வாங்குறீங்க, அன்றைக்கி க்ளோசிங் அதாவது 3:30க்குள்ளாரையே வந்து பார்த்தீங்கன்னா 3:30க்குள்ளாரையே வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபாயிலேருந்து ரூ. 210 போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகி ரூ. 210 போயிடுது. ஓகே, ஸோ நீங்கள் 1000 ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ரூ. 10 1000 ஷேர்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. ஸோ ரூ. 10 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா சேம் டேவே உங்களுக்கு ரூ. 10,000 ப்ராஃபிட் கிடச்சிருது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் சேம் டேவே அன்றைக்கி வந்து நீங்கள் வித்தரலாம். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இன்ட்ராடே ட்ரேடிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வாங்கி அன்றைக்கே வந்து வித்துறோம் அப்படின்னா அது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு டைப் ஆஃப் ட்ரேடிங் என்னென்னு கேட்டிங்கன்னா டெலிவரி ட்ரேடிங். டெலிவரி ட்ரேடிங்கிறது ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கிட்டு நெக்ஸ்ட் டேவோ அல்லது நெக்ஸ்ட் வீக்கோ இல்லை நெக்ஸ்ட் இயரோ, ஸோ ஒரு வாங்கி அன்னைக்கு விற்காமல் அதுக்கு அடுத்த நாளோ அதுக்கப்புறம் எப்போ விற்றாலோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங், டெலிவரி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ஈக்விட்டி ட்ரேடிங்கில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதாவது நம்ம எக்ஸ்டர்னலாக ட்ரேட் பண்ணுற இந்த ரியல் எஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது ஈக்விட்டி ட்ரேடிங்கில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் ஆவரேஜிங். ஓகேங்களா? இப்போது நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் ஒரு இடத்துல போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 1 இயர் கழிச்சு போகிறீங்க அப்படின்னா அங்கே ப்ரைஸ் வந்து சப்போஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பதில். ஓகேங்களா? சம்வாட் ஏதோ இஷ்யூனால நீங்கள் ஒரு ரூ. 200 வாங்கின லேண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் ஒரு 1 இயர் கழிச்சு போகும்போது ₹100 இருக்குன்னு வைங்களேன். பட் நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, ஐ மீன் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க. பட் லிக்விடிட்டி, அதாவது அந்த இடத்துல கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும் இல்லையா? பக்கத்து நாட்டுக்காரன் யாராவது கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவனும் ரூ. 200 வாங்கியிருப்பான், ரூ. 100 கொடுக்கறதுக்கு இருக்க மாட்டான். ஸோ நீங்கள் நினச்சாலுமே கூட அந்த இடத்துல நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். உதாரணத்துக்கு ரூ. 200 ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சப்போஸ் மார்க்கெட்லேருந்து ஏதோ கிராஷ் ஆகுது, இல்லைன்னா அந்த பர்டிகுலர் கம்பெனியில் ஏதோ சம்திங் ஏதோ சின்ன பேட் நியூஸ், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இறங்குதுன்னா ஒரு ₹150 வருது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல திரும்பியும் கொஞ்சம் குவான்டிட்டி ஷேர்ஸ் வந்து நீங்கள் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு 1000 ஷேர்ஸ் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஒரு 1000 ஷேர்ஸ் நம்மளால் ஈஸியாக வாங்கிட முடியும். ஓகேங்களா? சரி, இப்போது நமக்கு இப்போ இதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பற்றி ப்ரைஸ் வந்து ₹175 வந்துடுது. ஓகே, ஸோ நீங்கள் ₹200 போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. திரும்பியும் இந்த 175க்கு மேலே போகும்போதே நமக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஃபெசிலிட்டி எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து ₹200 வாங்கின ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இறங்கினாவே வந்து ஆவரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி, ₹200 வாங்கியிருப்பாங்க, கொஞ்சம் இறங்கும் 195 வந்திருக்கும், உடனே அங்கே ஒரு 1000 ஷேர்ஸ் வாங்க வேண்டியது, திரும்பி 190 வரும், திரும்பி அங்கே ஒரு 1000 ஷேர்ஸ் வாங்குறது. இது ஒரு தப்பான ஒரு அணுகுமுறை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வாட்டி அது உடனே ஏறணும்னு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ஓகேங்களா? எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகாது. ₹100 ₹1000 எப்பயுமே போகாது. ஓகேங்களா? எந்த ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணிங்கனாலும் அதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்ட் சப்ளை வந்து மாறி மாறி இருக்கும்போது இப்படி மேலே போகும், கொஞ்சம் கீழே வரும், திரும்பி மேலே போகும், கொஞ்சம் கீழே வரும், இப்படி மேலே போகும். ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்து தான் வந்து ஏறுமே தவிர எந்த ஸ்டாக்கும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகாது. அதே மாதிரி எந்த ஸ்டாக்கும் இறங்கும் போதும் ஸ்டீப்பாலாம் இறங்காது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வாங்கின ஸ்டாக் வந்து அட்லீஸ்ட் இறங்கினா மினிமம் ஒரு 25% ஆச்சு இறங்குற வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உதாரணத்துக்கு ₹200 ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 25% கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு ₹150 வர வரைக்குமாவது வெயிட் பண்ணுங்கள் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு. டக்குன்னு பக்கம் பக்கமாக வாங்கி ஆவரேஜ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஆவரேஜ் பண்ணுறது ரைட்டு. ஆனால் ஆவரேஜ் பண்ணுறதுலேயும் ஒரு ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்படி 25% ஒரு தாட்டி நம்ம ஆவரேஜ் பண்ணுறோமோ, சரி திரும்பியும் இறங்குது ₹100 வருது, திரும்பியும் ஆவரேஜ் பண்ணுறீங்க. ஓகே, திரும்பியும் இறங்குது ₹50 வருது அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காது. சரிங்களா? ஒரு ஸ்டாக்கு நீங்கள் வாங்கின வாட்டி 50% கரெக்ஷன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னாவே நீங்கள் அந்த ஸ்டாக்கில் என்ன நியூஸுங்கிறது கேதர் பண்ணணும். நமக்கு ரியல் டைம் உதாரணம் நிறையா இருக்குது. எஸ் பேங்க் இருக்குது, டிஹெச்எஃப்எல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான், ₹5 வர வரைக்கும் ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இது ஒரு தப்பான முறை நம்ம இன்வெஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50% வர வரையும் ஆவரேஜ் பண்ணுங்கள். அதுக்கு கீழே போயிட்டே இருக்குது அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸு கொஞ்சம் நிதானிங்க. அந்த கம்பெனியில் ஏதாவது நியூஸ் இருக்கா, இல்லை உண்மையிலேயே இங்கே ஏதாவது சம்திங் குக்கிங் ஏதோ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஆவரேஜ் பண்ண ஆரம்பிங்க. இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ப்ரைஸ் திரும்பியும் அட்லீஸ்ட் ஆவரேஜ் ப்ரைஸ் வரும்போது பாதியை புக் பண்ணிவிட்டு திரும்பி வெயிட் பண்ணுங்கள். சரி.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஷேர் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒன்று வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், இன்னொன்று வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேங்களா? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிடுறீங்க. ஓகே, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டேட்லேருந்து நாள்லேருந்து 1 இயர்க்கு அப்புறம் விற்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் வரும். ஓகேங்களா? ஸோ எப்படி நீங்கள் வாங்கி ஒரு வருஷம் கழித்து நீங்கள் ஒரு ஷேரை விற்கிறீங்க, இல்லை கொஞ்சம் ஷேரை விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எந்த ஒரு டேக்ஸும் பே பண்ண தேவையில்லைங்க. ஆனால் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் விற்கும்போது உங்களுக்கு கெயின் வந்து பிலோ 1 லேக்காக இருந்தால் எந்த டேக்ஸும் பே பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் வாங்கின ஷேர்ஸ் எல்லாம் விற்கும்போது அது மூலமாக உங்களுக்கு வர ப்ராஃபிட் வந்து அபோவ் 1 லேக் இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ பே பண்ணணும்னா 10% உங்கள் கெயினில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வாங்கின ஷேர்ஸ் எல்லாம் ஆஃப்டர் 1 இயர் விற்கும்போது உங்களுக்கு வந்து டோட்டலாக 90,000 வந்து ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ அதுக்கு நீங்கள் டேக்ஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஓகே, இதுவே வந்து நீங்கள் வாங்கி விற்கும்போது அதில் டோட்டலாக உங்களுக்கு வந்து 1.5 லேக் வருதுன்னு வச்சுங்களேன் ப்ராஃபிட்டு, அப்போது இந்த 1 லேக் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து யூஷுவல் நான் சொன்ன மாதிரி பிலோ 1 லேக் நீங்கள் டேக்ஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஆனால் அடுத்ததாக வர அந்த 50,000 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 50,000க்கு நீங்கள் 10%, அதாவது 5,000 ரூபா வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரிங்க. இதுவே வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்குறீங்க, அதை நீங்கள் வாங்கினதுலேருந்து 12 மந்த்ஸுக்கு முன்னாடியே, அதாவது வித்தின் 1 இயர்க்குள்ளாரையே விற்கிறீங்க, அதில் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுங்களேன், அதில் கெயின் வருது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் வரும். அதுக்கு வந்து நீங்கள் 15% வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரிங்க. அடுத்த வீடியோவில் ஃப்யூச்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? ஃப்யூச்சர்ஸ்னால் என்ன, அதோட லாட் சைஸ்லாம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.